ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் ஒரு 2.2 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, விதியும் ஆண்டியும் கிச்சனில் பேசிட்டு இருக்காங்க. விதி இருந்துட்டு சொல்றா, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஆண்டியும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, முதல்ல உன் லைஃப்ல ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளுங்க தேவை, நீ போய் அதை பாரு அப்படின்ற மாதிரியே பேசுறாங்க. இதை கேட்டு விதிக்கோ குழப்பமாகுது, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அப்பதான் ஆண்டி ஒரு விஷயத்தவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டில் நிறைய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வில்லியம்மா வந்துட்டு என்னோட மருமகள்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே கேக்குறாங்க. அதுக்கு ஆண்டியும் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கோவமா போயிடுறாங்க. வில்லியம்மா வந்துட்டு சொல்றாங்க, பூஜைக்கு நேரமாச்சு, போய் ரெடி பண்ணுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு தாட்டி விட்டுறாங்க. விதியும் மறந்துட்டு போன் அங்கேயே வச்சுட்டு போயிடுறா. வில்லியம்மாவும் அந்த போன் எடுத்து டிலீட் பண்ணலான்னு பாக்குறாங்க. அந்த போன் அப்படியே ஸ்டக் ஆகுது, டிலீட்டே ஆக மாட்டேங்குது. இந்த சைடு விதியோ சாமி கும்பிட்டுட்டே இருக்கா. விதான் ரொம்ப நல்லவர், அவருக்கு எந்த விஷயமும் எதுவுமே தெரியாது, அவர் பண்றது எதுவுமே தெரியாதப்ப அவருக்கு சப்போர்ட்டா நான் நிக்கிறேன். கடவுளே என்னை காப்பாத்தி இந்த பிரச்சனையில நாங்க மீண்டு வரணும், நீதான் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டே இருக்கும்போது சாமிகிட்ட இருந்து பூ கீழே விழுது, கரெக்டா விதியோட கையில விழுகுது. அதை ஒரு ஆசீர்வாதமா எடுத்துக்கிட்டு சரி சாமி கும்பிட்டு கிச்சனுக்கு வரலாமேன்னு சொல்லிட்டு வரா. இந்த சைடு வில்லியம்மாவோ அந்த வீடியோவை அழிக்கவே முடியல, அந்த போனை வச்சு நோண்டிட்டே இருக்காங்க. கரெக்டா விதி அந்த இடத்துக்கு என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. பார்த்தா வில்லியம்மா காய் அதாவது கீரை நறுக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா விதி. அதை பரவாயில்லம்மா, நான் வீட்டு வேலையை நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. இந்த சைடு கிச்சன்ல இவ வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. இந்த சைடு அங்குளும் வில்லியாண்டியும் பேசிட்டு இருக்காங்க, வில்லியம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த விதி ரொம்ப தந்திரமான பொண்ணா இருக்கா, நம்ம கிட்டயே எவ்வளவு புத்திசாலித்தனமா விளையாடுறா, நம்மளையே ஒரு முட்டாள் மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறா பத்தியா அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்றாரு. அதுக்கு வில்லியம்மாவோ, இந்த வீடியோவை நான் பார்த்ததுல இருந்து எனக்குள்ள ஒரு மாதிரி பயம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு, இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி பயம் வந்ததே இல்லை, இவ புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கா போல, ஆனா இவ விதானுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு கேட் மாதிரி, அதாவது அவனை சுத்தி இருக்கிற ஒரு கோட்டை மாதிரி அவனை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் உயிரை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அதுலயே அவ உயிர் போகும் அப்படின்றது அவளுக்கு தெரியாதுல்ல. இந்த சைடு அங்குலோ சரி சீக்கிரமா இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துல விதான் போன் பண்றான் வில்லியம்மாவுக்கு. அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு வில்லியம்மாவோ, என்னாச்சுப்பா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல விதியோட சைஸ் எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு வில்லியம்மோ டென்ஷன் ஆகுது, கடுப்பாகுது, அவனை போட்டு தள்ளலான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு எதுவுமே தெரியாம விதானும் அவ கூட ரொமான்ஸ் பண்றதுக்காக சைஸ கேக்குறா. இதை கேட்டு அவளுக்கு என்ன பண்றது அடி டென்ஷன் ஆகி அப்படியே அந்த கோவத்தை அவன் முகத்திலேயே காமிச்சுக்கிறா. என்ன சைஸ்ன்னு தெரியல, ஆனா நார்மல் சைஸா தான் இருக்கும், நீ அதையே வாங்கிக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, விதானும் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணனான்னு நினைச்சம்மா, அதனாலதான் நான் சைஸ் கேட்டேம்மா அப்படின்னு சொல்ல, வில்லியம்மாவோ இந்த சைடு ஒரு வில்லத்தனமான ஒரு யோசனையை கொடுக்குது. விதான் உனக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்ற மாதிரியே சொல்லுது வில்லியம்மா. விதானும் அதுக்கு, அம்மா எனக்கும் விதிக்கும் நடுவுல ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டே இருக்கு, அவளுக்கு நான் மறக்க முடியாத ஏதாவது ஒரு கிஃப்டோ இல்லை அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு அவனால நான் செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அவ கூட அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்ட வில்லியம்மாக்கும் எனக்கு இதுதாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, நான் சொல்ற மாதிரி பண்ணு விதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு ஐடியா கொடுக்குறா. அதாவது ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஆள் யாருமே இல்லாம எல்லா டேபிளையும் நீயே புக் பண்ணிரு, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும், விதியும் நீ மட்டும் அங்க இருப்பீங்க, யாரும் எந்த தொந்தரவும் உன்னால பண்ணவே முடியாது, கேன்டீன் வெளிச்சத்துல டின்னர் டான்ஸு அப்படின்னு அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பி. அப்போ நீ அவளுக்கு வாங்கிட்டு வந்த அந்த கிஃப்டையும் கொடு, அவ சர்ப்ரைஸ் ஆயிடுவா. எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணா பிடிக்காமலாம் இருக்காது, கண்டிப்பா பிடிக்கும், விதிக்கு பிடிக்குதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி டபுள் கேம் விளையாடுறாங்க. விதானோ, அம்மா என்ன ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா, இந்த மாதிரி அம்மா ஒரு அம்மாவை பெஸ்ட் அம்மாவை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ரொம்ப 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 தேங்க்ஸ்மா அப்படின்ற மாதிரி இந்த சைடு விதான் பேசிட்டே இருக்கான். இந்த சைடு வில்லியம், உனக்காக நான் எதை வேணா பண்ணுவேன்ப்பா, ஆனா நம்ம பேசுறது இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எதுவுமே விதிக்கு தெரியக்கூடாது, புரியுதா, தெரிஞ்சது அப்படின்னா சர்ப்ரைஸ் எல்லாமே சப்புன்னு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா கண்டிப்பா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறான். இந்த சைடு அங்கிளோ கோவப்படுறாரு. என்ன நீ அவங்க கூட நம்ம கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கோம், நீ அவனுக்கு ரொமான்ஸ் பண்றதுக்கு நல்லா எடுத்து கொடுத்துட்டு இருக்க போல அப்படின்ற மாதிரி கேட்க, வில்லியம் வந்துட்டு சொல்றாங்க, நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, விதானோ விதியா தனியா
தனியா இருந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? விதியோட உயிருக்கே அது ஆபத்தாகும்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியமாகும்? விதி என்ன அவன் மனசுல பெரிய சாவித்திரின்ற மாதிரி நினைப்பு தானே. எப்படி அவளே காப்பாத்திக்கிறா, அவனையும் காப்பாத்துறான் அப்படின்றத நம்மளும் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இங்க ஒரு பிளான போடுறாங்க. அங்கிளோ நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்றது நீ ஒவ்வொரு டைமும் நிரூபிச்சுட்டே இருக்க அப்படின்ற மாதிரியே அங்கிளும் சொல்ல, அதுக்கு வில்லியமாவோ சரியான நேரத்துல நம்ம மூளையை யூஸ் பண்ணணும். ஒரு நரி மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்மளோட விளையாட்டும் ஒரு நரி மாதிரியே இருக்கணும். இத்தனை வருஷமா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலன் கண்டிப்பா இப்ப கிடைக்க போகுது. அது வரைக்கும் நம்ம அது காத்துட்டு இருக்கணும், பொறுமையா இருக்கணும். கண்டிப்பா விதான் சுடுகாட்டுக்கு போறத நம்ம பார்ப்போம். அவன் கதை இன்னையோட முடிஞ்சது அப்படின்ற மாதிரியே இந்த சைடு ஒரு பிளான போட்டுட்டே இருக்குதுங்க. இந்த பக்கம் விதியோ அம்மா நம்ம மேல கோவமா இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றா. அதுக்கு அம்மாவோ எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ற, உனக்கு உன் கூட நான் பேசுறதுக்கு சுத்தமா விருப்பப்படல, உன் அம்மா செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு விதியோ அம்மா கோவப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அம்மாவோ சொல்றாங்க, அப்ப நீ சொல்லு, எங்க போன சொல்லு அன்னைக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விதியோ அம்மா இப்ப என்னால எதுவுமே சொல்ல முடியாது, ஒரு நாள் எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் அந்த ஒரு நாள் கழிச்சு நடந்தது எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அதுக்கு அம்மாவும் சரி உனக்காக நான் ஒரு நாள் வெயிட் பண்றேன், ஒரு நாள் முடிஞ்சு என்கிட்ட வந்து எந்த உண்மையை நீ சொல்லல அப்படின்னா அம்மாவை நீ அடியோட மறந்துடணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இந்த பக்கம் விதானோட தம்பி வந்துட்டு விதியோட தங்கச்சிக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் சும்மாவே இருக்காம அவளை ஏத்தி விடுறாங்க. இவ ரொம்ப நல்ல பையன், இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கா, யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி இந்த பையனை ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவளுக்கோ என்ன பண்றதுன்னே தெரியல. சரி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பதிலுக்கும் சொல்லிடுறா. உடனே அவன் கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறா. இந்த சைடு அதை சித்தி பார்த்துட்டு டே என்னடா இது, என்னடா நடக்குதுங்க, போயும் அவதான் உனக்கு கிடைச்சாலா, நீ வீட்டுக்கு வாடா உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சைடு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு விதானம் ரெஸ்டாரண்ட்ல எல்லா டேபிளையும் புக் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸு அதாவது சாப்பாடு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ மேனேஜர் வந்து கரெக்டாக சொல்கிறாரு, உங்களை யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், இங்கேருந்து சுற்றி ரொம்ப தூரம் வரைக்கும் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட விதானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருது. அவனுக்கு காசு கொடுத்து அமுச்சு வச்சிடறான். இந்த சைடு விதியோ கதவை ஓப்பன் பண்ணிட்டு வரான். வந்து விதான் அப்படியே கையை பிடிச்சி கிட்டார் வாசிட்டே இருக்கான். கையை பிடிச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படியே மெழுகுபத்தி அந்த வெளிச்சத்துல அப்படியே ரெண்டு பேரும் கண்ணை மூடிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே இருக்கான் பாருங்க. பார்த்தா அது எல்லாமே கனவு. அப்படியே டோரை பாக்குறான், என்ன விதி இன்னும் ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். இந்த பக்கம் விதியோ ரெடி ஆயிட்டு கார்ல த்ரிஷா கிட்ட பேசிட்டே இருக்கா. த்ரிஷா நான் கிளம்பிட்டேன், விதானை பாக்குறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு த்ரிஷாவோ நல்ல கவனமா கேளு, விதான் கூட நீ தனியா இருக்கவே கூடாது, ரெஸ்டாரண்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க, நீ கவலையே பட வேணாம், நீ போய் உன் வேலையை முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி. நீ தனியா மட்டும் இருந்த அப்படின்னா நம்ம நினைச்சது எதுவுமே செய்ய முடியாது, விதான் கண்டிப்பா உன்னை கொல்ற அளவுக்கு போயிடுவான், புரிஞ்சதா? கூட்டமான ஏரியா, கூட்டமான இடத்துல மட்டும்தான் விதான் கிட்ட இதை பத்தி பேசணும், அப்பதான் நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும், முக்கியமான விஷயம் உனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்ற மாதிரியே வான் பண்றா. விதியோ ஆமா நீ சொல்றது கரெக்டு தான், அதே மாதிரி நான் பண்றேன், சீக்கிரமா அவரும் குணமாகணும், அவர் கூட நான் சேர்ந்து வாழ விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு த்ரிஷாவோ கவலையே படாத, எல்லாமே சரியாயிரும், நான் இருக்கேன்ல, ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம், அவனை சரி பண்ணிடலாம், உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வச்சரா. சரி டைம் ஆயிடுச்சு நான் உள்ள போறேன் அப்படின்ற மாதிரி பேசிடுறா. கரெக்டா விதி உள்ள வருவா. டோர் கதவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூடுது. இதை பார்த்த விதிக்கோ ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, என்னடா டோர் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்களே அப்படின்னு பார்த்தா அதான் வில்லியம்மா தான் டோரை பூட்டிட்டு இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடி அப்படின்ற மாதிரி பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு விதிக்கோ ஒரே பயம், என்னடா ஆரம்பத்திலேயே கதவு சாத்துறாங்களே அப்படின்ற மாதிரி பயப்படுறா. விதான் கிட்ட போய் சொல்றா, என்ன இங்க யாருமே இல்ல, வாங்க இந்த இடத்த விட நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே சொல்றா. அதுக்கு விதானோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இங்க பாரு உனக்காக எவ்வளவு சர்ப்ரைஸ், எவ்வளவு கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறான். இல்ல ரெஸ்டாரண்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன், இங்க யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு விதானோ நீ கவலையே படாத, இங்க யாருமே வரமாட்டாங்க, நமக்கு எந்த தொந்தரவுமே இல்ல, ஒரு ஈக்கக்கா கூட கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரியே இவன் சொல்ல. அதை கேட்டு விதிக்கோ என்ன இடம் எல்லாம் காலியா இருக்கு அப்படின்ற மாதிரியே யோசிக்கிறா. அதுக்கு விதான் சொல்றான், நான் இதை
செஞ்சது உனக்காக மட்டும்தான். நீ சர்ப்ரைஸ் ஆகணும். உனக்கு இது பிடிக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இத பண்ணேன். அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கு விதியோ த்ரிஷா சொன்னத தான் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம தனியா இருக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே. இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பயப்படுறா. விதானம் இந்த பக்கம் நான் உனக்கு இது பிடிக்கும்ன்றதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ் செஞ்சேன். உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கு விதானம் நிறைய பேர் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல நம்ம பேச முடியுமே தவிர ரொமான்ஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நான் இந்த மாதிரி எல்லா டேபிளையும் புக் பண்ணேன். உனக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிக்கும்னு நினைச்சு செஞ்சேன். உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறா. விதிக்கு என்ன சொல்றது, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே அவளுக்கு தெரியல. விதான், எனக்கு இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்த சுத்தமா எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாம எனக்கு உடம்பு சரியில்லை. வாங்க இங்க இருந்து போலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி பதட்டத்தோடயே பேச ஆரம்பிக்கிறா. விதானம் சரி சரி போலாம், எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணு, அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட விதிக்கோ சரி சீக்கிரமா கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர எபிசோடெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது வரைக்கும் காத்துருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.